ஸோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஓசோன் படலம் கிழிய போகுது. இதை நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி புது வியூவர்ஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா, லைக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் பார்த்துருப்போம் ஓசோன் படலம் கிழியதை பற்றி. இது வரைக்கும் யாரும் கவனிச்சிருக்க மாட்டீங்க. பட் இந்த வீடியோ நம்ம ஓசோன் படலம் முழுசாக கிழிய போகுது. அதாவது இந்த வீடியோவில் நம்ம ஓசோன் படலம் கிழிய தான் பார்க்க போகிறோம். அது எதனால கிழியதோ இந்த வீடியோவில் அப்படியே கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓசோன் படலம் எப்படி கிழியது பார்த்தீங்கன்னா, அதுக்கான காரணங்கள் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஓசோன் படலம் கிழியறதுக்கு காரணம் ஓசோன் படலம் நம்மளை காப்பாற்றுது. அதாவது சூரியன் வெப்பத்துக்கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்குது. ஆனால் அதை பாதுகாப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வருது. அது எதனால் அப்படி பார்த்தீங்கன்னா, ஓசோன் படலம் கொஞ்சம் கொஞ்சமாக கிழியுது. அதுவும் எதனால்? அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம நிறைய பேர் வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவோம். வண்டி, அதாவது அந்த வண்டி யூஸ் பண்ணுறோம். அந்த வண்டியிலிருந்து வர்ற புகையினால் இந்த புகை என்னாகும், அப்படியே இது வானத்தில் கலங்க ஆரம்பிக்கும் போது என்னாகும்னா, இது கலங்க ஓசோன் படலத்தை கிழிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதே மாதிரி ஃபேக்ட்ரி நிறையா அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து வரும், ஃபேக்ட்ரி அந்த மாதிரி இடத்துலேருந்து தான் மெயினாக வரும். அப்புறம் அதுக்கிட்ட வண்டியிலேருந்து வராது சொல்லு. ஆனால் ஓசோன் படலம் கிழியக்கூடாது. ஆனால் எதனால் இந்த ஓசோன் படலம் கிழியது தெரிஞ்சுக்கிட்டோம். பட் நம்ம தான் இந்த பூமியை பாதுகாக்கணும் கரெக்டாக. அதாவது ஓசோன் படலம் கிழிஞ்சிக்கிட்டு இருக்கு சொல்கிறாங்க ஒரு வீடியோவில். எதிர்காலத்தில் நம்ம அது சூரிய வெப்பத்தால் நம்ம சிவப்பாயிருவோம். கொஞ்சம் சிவப்பு, அப்புறம் கொஞ்சம் வெள்ளை, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அதை எதிர்காலத்தில் அப்படி சொல்லியிருப்பாங்க. அதுக்கான இந்த இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த இதுலேருந்து அப்படி என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, இதுக்கான அர்த்தம் ஓசோன் படலம் கிழிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதாவது வண்டியில் வர்ற புகையினால், ஃபேக்ட்ரியில் வர்ற புகையினால் எனக்கும் பயமாக தான் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஓசோன் படலத்தை நம்ம பூமி நம்ம தான் பாதுகாக்கணும். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், எல்லாருமே பூமியை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. பூமிக்கு வெளியே இருக்கிறத தான் கவனிக்கிறாங்க. எல்லோரும் ராக்கெட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ராக்கெட்டில் இருந்து மூணுக்கு போய் அங்கே இந்த கொடி ஏற்றிட்டு என்னென்னமோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பூமியில் இருக்கிற இந்த நிலப்பரப்பு மட்டும் யாரும் கவனிக்கிறதில்ல. அதாவது நம் தொழில் செய்து ஏற்றும் ஐம்பூதங்கள், அந்த ஐம்பூதங்கள் நிலம், காற்று, நெருப்பு, தண்ணீர், அப்படி இன்னொன்று சொன்னாங்க. அது என்னென்னு மறந்துட்டேன். ஸோ அதை நான் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அது ஒன்று எனக்கு என்னமோ ஞாபகம் வர மாதிரி இருக்கிறதுனால சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் கண்டுபிடிச்சிட்டு நான் சொல்லிடுவேன். இந்த ஐம்பூதங்கள் நம்ம தொழிலை செய்யுது. அதாவது நம்ம இடத்த நம்ம தானே பாதுகாக்கணும். இயற்கை கொஞ்சம் கொஞ்சமாக அழிகிறது. நம்ம தான் இந்த பூமி பசைன்னு பார்த்துக்கணும் காசு. அதாவது என்னென்னமோ மிஷின் கண்டுபிடிச்சாலும் அந்த மிஷினால் இயற்கை அழியுது. நீங்கள் என்ன வேணாலும் மிஷின் கண்டுபிடிங்க மக்களே, நான் அது தப்பு சொல்லலை. ஆனால் அது மிஷின் கண்டுபிடிச்சா அது இயற்கையாக அழிக்காத மாதிரி இருக்கணும். ஆனால் மக்கள் எல்லாருமே இயற்கையை அழிக்கிற மாதிரி தான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இயற்கையை அழியாமல் இருக்கணும்னா நம்ம தான் இந்த பூமியை பாதுகாக்கணும். ஆனால் யாருமே நம்ம பூமியை பாதுகாக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓசோன் படலம் கிழிஞ்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா ஓசோன் படலம் முழுசாக கிழிஞ்சிச்சுன்னா நம்ம பூமி அழியும். எங்கள் டீச்சர் ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அதாவது அமுதன்ட்டு ஒருத்தர் இருந்தால், நம்ம அந்த ஸ்டோரி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கேளுங்க. இந்த அமுதன் ஒரு கனவு கண்டா. அந்த கனவுக்குள்ளே போய் பார்த்தா அவன் நாய் கூட வாக்கிங் போய்கிட்டு இருக்கான் ஒரு பானை வளத்தில். நம்ம அது மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் முழுசாக கேட்டு பிடிக்கங்க. அதாவது எங்கள் ஆசிரியர் சொன்ன கதை தான். இருந்தாலும் இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ அங்கே பார்க்கும்போது என்னாச்சுன்னா, அந்த இடத்துல ஒரு சின்னவங்க இருந்தாங்க. அவங்க பார்க்க ஒரு மாதிரி இருந்தாங்கப்பா, அருவருப்பாக இருந்தாங்க. ஒரே ஒரு கண்ணு மாதிரி தான் இருந்துச்சு. வயசானவங்க எப்படி இருப்பாங்க, வயசானவங்க மாதிரியே இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓசோன் படலம்
கிழிஞ்சிருச்சு. ஓசோன் யாருமே நம்ம பூமி கவனிக்கிறதுனால நாங்கள் இப்படி ஆகிட்டோம். இந்த இடம் இருட்டாக இருக்கிறதுக்கு காரணமே மனிதர்கள் தான். எப்பத்துலேருந்து மனிதர்கள் இயற்கையை அழிக்க ஆரம்பித்தாங்களோ அப்பத்துலேருந்து நாங்கள் இப்படி தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அமுதனுக்கு ஒரு சந்தேகம் வந்து கேட்டான். ஆமாம், இதனால தான் இப்படி இருக்கா? ஆனால் எங்கடா இல்லைலாம் நார்மலாக தானே இருக்கும். நீங்கள் மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்க? என்ன பாருங்க, நான் எப்படி இருக்கேன், நான் சின்ன பையன் மாதிரி அழகாக தான் இருக்கேன், நீங்கள் மட்டும் ஏன் அறிவிப்பாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு காரணத்தை சொல்லுவாங்க. இதான எங்களோட காரணம். ஆனால் எதனால் இப்படி ஆகுதுன்னா, சரி அவங்க அமுதன் என்ன கேட்டான், அதாவது அமுதன் என்ன கேட்டனா, சரி இப்போ நான் எந்த இடத்துல இருக்கேன் அப்படி கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இது 2700. என்னது 2700? அதுக்குள்ளே கனவுலேயே 2700க்கு போய் இப்படி ஒரு அறிவுறுப்பானவங்களை கவனிக்கிறதுட்டு அமுதனுக்கு ஒரு ஷாக்கு. அதாவது ஒரு ஆச்சரியமானதான். உடனே அவங்க கனவு தெரிஞ்சினோடனே அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறான், அம்மா நம்ம தான் நம்ம பூமியை பாதுகாக்கணும் அப்படின்ட்டு. அவங்க அம்மாவும் சரி அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய பச்சை பசேன்னு ஊர், இந்த இயற்கை, இந்த புது புது கண்டுபிடிப்புகளால் அழியப்படுகிறது. நம்ம இயற்கையை நம்ம தான் பாதுகாக்கணும். நம்ம மட்டும் பாதுகாக்கலாம். ஓசோன் படலம் கிழிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஓசோன் படலம் கிளியாமல் இருக்கிறதுக்கு நம்ம இதை மட்டும் செஞ்சால் தான் நம்மளால் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கிறதுன்னு நீங்கள் பார்த்து தான் ஆகணும். இந்த நம்ம நாட்டுக்கான தேவையான ஒரு விஷயத்தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓசோன் படலம் கிழியக்கூடாது. கிழிஞ்சால் நம்ம அழிஞ்சிருவோம். நம்ம அழியாமல் இருக்கிறதுக்கு தான் ஓசோன் படலம் கிழியக்கூடாது. அதுக்கு தகுந்தவன் நம்ம செஞ்சால் மட்டும்தான் இந்த ஓசோன் படலம் கிழியாது. அதுக்கு என்ன செய்யணும்? இந்த பூமியை பாதுகாக்கணும். ஸோ தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஓசோன் படலத்தில் காப்பாற்ற பார்ப்போம். ஓகே, ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் சொல்லுங்கள் எத்தனை பேரும் நம்ம வீடியோவை பார்க்குறாங்க இந்த வீடியோவில் பார்த்தப்போ. பட் உங்கள் விருப்பம் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ, நான் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்து தான் அவங்களுக்கு காய்ஸ் கம்பல்சரி பார்க்கணும். இல்லை நம்ம வாழ்க்கை அழியிறது யாரும் வழி தடுக்க முடியாது. ஓகே, இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ நிறைய ஃபேக்ட்ஸ் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். இதுதான் நம்ம தனராஜ் 61 சேனல். ஆனால் நான் டிசி கார்ட்டூன் 61 தான் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அது டிசி கார்ட்டூன் 61 போடாதீங்க. தனராஜ் 61 ஸ்பெல்லிங்கை மட்டும் போடுங்க. அதாவது DHANARAVI தனரவி 61. அதாவது 61 தான் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதை மட்டும் டைப் பண்ணி போடுங்க நம்ம சேனலுக்கு. அப்புறம் புது வியூவர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள். எத்தனை பேர் இந்த பூமி பாதுகாக்கிறீங்களோ இந்த கமெண்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் யாரெல்லாம் இந்த பூமி மேலே அக்கறை வச்சுருக்கீங்களோ பாதுகாக்கிறீங்களோ கமெண்டில் சொல்லுங்கள். யார் வீடியோ எத்தனை பேர் பார்த்தாலும் யார் லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ பண்ணிட்டு பாருங்கள் காய்ஸ். நான் உங்களுக்காக தான் இந்த புது விஷயங்களை கண்டுபிடிச்சி சொல்கிறேன். நீங்கள் இதை செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஓசோன் படலத்தை பாதுகாக்க முடியும். அதுக்கு தேவையான விஷயம் குப்பைகளை கொட்டுங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் நிறைய குப்பைகள் சேர்த்து வைக்கிறதுனால, கழிவு டிச்சு தண்ணியில் போடுறதுனால டிச்சு தண்ணி நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ அதனால் தயவு செஞ்சு முடிச்ச அளவுக்கு பூமியை பாதுகாக்க பாருங்கள். இந்த வீடியோவில் ஓசோன் படலத்தை பற்றி தான் பார்த்தோம். பட் நான் நிறைய ஸ்டோரிஸ் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஸ்டோரிஸ் உங்களுக்கு தான். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் நான் ஃபேக்டை பற்றி நிறைய சொல்கிறேன். இதான் நம்ம தனராஜ் 61. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு கமெண்ட்டு சொல்லுங்கள். எத்தனை பேர் பார்க்கலாம், எத்தனை பேர் பூமியை ரொம்ப அக்கறை வச்சுருக்கீங்களோ பூமியை வந்து பாதுகாக்கிறீங்களோ அவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன்.